Hey guys, welcome back. Maxima watches ரீசெண்டாக இந்தியாவில் வந்து 2000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் Maxima Max Pro X1 ஒரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் இந்த Maxima Max Pro X1 வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கிட்ட Maxima Max Pro X1 ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ரீசெண்டாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாக்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா. இந்த வாட்டி இந்த மாடல் மட்டும் வந்து இந்தியாவிலேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம் தான். எம்ஆர்பி வந்து 3,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து இது 1,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஆர்மி க்ரீன் கலர். மற்றபடி வந்து இந்த வாட்ச்க்கு 1 இயர் வாரண்ட்டி வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. டீட்டெயிலாக வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பேக் சைட் நம்ம பார்த்தோன்னா வாட்சோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. 1.4 இன்ச் டிஸ்பிளே இருக்கிறதா சொல்கிறாங்க. மேக்ஸ் ப்ரோ X5ல யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான் வந்து இந்த வாட்ச்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, ஸ்லீப் மானிட்டரிங் சப்போர்ட்டு, மல்டி ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன், SpO2 சென்சார், பீடோமீட்டர், இன்கமிங் கால் நோட்டிஃபிகேஷனு அண்ட் இன்பில் கேம்ஸ்லாம் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ஒரு வாட்டி படித்து பாருங்கள். இப்போ வந்து வாட்ச் நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. வாட்ச் நம்ம இனிஷியலாக வந்து ஃபோனோட எப்படி பேர் பண்ணுறதுன்னு அந்த ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. DA ஃபிட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ வாரண்ட்டியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம இன்வாய்ஸ் காப்பி அனுப்பிட்டாலே போதும். அண்ட் டோல் ஃப்ரீ நம்பரை வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறமா மேக்ஸிமம் அவங்களோட பிராண்டோட கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் டப்பா வந்து வெளில எடுக்கலாம். உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து அந்த க்ரீன் கலர், ஆர்மி க்ரீன்னு சொல்கிறாங்க. க்ரீன் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. வாட்சுக்கு வந்து செம காம்பேக்டாக லைட் வெயிட்டான ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மற்ற ஆக்சசரின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்டி சார்ஜிங் கேபிளில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிளிப் டைப் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் இந்த கிளிப்பில் வச்சுட்டு அந்த பின்னை வச்சு நம்ம லாக் பண்ணிட்டாலே போதும். இந்த கிளிப்புக்குள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் பேக் சைடு வந்து ஸ்ப்ரிங் மூமெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த புக்லெட்டில் வந்து வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸு இதெல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்சை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு வாட்டி வந்து டீட்டெயிலாக படித்து பாருங்கள். நீங்கள் வாட்சோட ஸ்டாப் வந்து கம்ப்ளீட்டாக சிலிக்கானில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் இதை நான் வியர் பண்ணி பார்த்துட்டு கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன். பட் இந்த பாடி நம்ம பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹார்ட் ABS பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. அது கீழே வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டனுக்கு அந்த சில்வர் கலர் ஆக்சென்ட்டோட வரது வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்னஸ் ஆட் பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா ஒரு 1.4 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் 500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவுட்டோர் பிரைட்னஸ் எல்லாமே வந்து செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ வாட்சை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. வைப்ரேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மேக்ஸ் ப்ரோ X1 காட்டியிருக்கு. வாட்சோட இன்டர்ஃபேஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோன்னா நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணால் மேக்ஸிமம் பிரைட்னஸ் போகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து டேப் பண்ணி பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் வேணுமா வேண்டாமான்னு இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பவர் சேவிங் மோட் இருக்குது. வைப்ரேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும். அது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாப் வாட்ச் இருக்குது. பட் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து அலாம் இருக்குது. அலாம் வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து செட் பண்ணலாம். ஸோ ஒரு சில வாட்ச் நம்ம எடுத்துகிட்டோம்னா வாட்சில் அலாம் வந்து செட் பண்ண முடியாது. ஃபோன் வந்து ஆப்பில் போயிட்டு தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து வாட்ச் அலாம் இருக்குது. அலாம் அப்படின்னா சவுண்டு வராது, உங்களுக்கு வைப்ரேட் மட்டும் ஆகும் வாட்ச். வேறு யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து நம்ம முழிச்சிடலாம் காலையில். அதுக்கப்புறமா வந்து கவுண்ட் டவுன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பிரைட்னஸ் மோட் ஒன்று டெடிகேட்டடாக இருக்குது. 1 2 3 4 5 லெவல் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து பேக் வந்துடும். இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்து UI ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வந்து என்ன பார்த்துக்கலாம். ஸோ இப்போ திரும்பி வந்து நம்ம செட்டிங்ஸ் போயிடலாம். அதுக்கப்புறமா வந்து வைப்ரேஷன் ஆன் ஆஃப் பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து பவர் சேவிங் மோட் இருக்குது. ரீசெட் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து வாட்சில் கொடுத்துருக்காங்க. வாட்சில் வந்து நம்ம லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து மெனுவுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி இருக்குது. ஆக்டிவிட்டி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அது வந்து இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் மோட் கொடுத்துருக்காங்க. மெஷர் ஹார்ட் ரேட்டு, ஸ்போர்ட்ஸ் மோடு, SpO2 இருக்குது. வெதரு, ஷட்டர் ஸ்பீடு இதெல்லாமே இருக்குது.
அண்ட் கேம்ஸ் நம்ம பார்த்தோன்னா 2048 அதுக்கப்புறமா யங் பேர்ட் அப்படின்னு 2 கேம் இருக்குது. நான் வாட்ச் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்லாம் எப்படி இருக்குன்றது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரைட் சைடு வாட்ச் ரைட் ஸ்வைப் பண்ணோன்னா நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அந்த மெனு எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. லெஃப்ட் ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா இந்த யங் பேர்ட் கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ கேம் வந்து டச் ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது வாட்சில். ஸோ கேம் வந்து ப்ளேயபிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம டச் பண்ண வந்து பேர்ட் மேலே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து 2048 ஒரு நம்பர் கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து மூவ் பண்ணி வந்து நம்ம அப்படியே நம்பர் ஆட் பண்ண வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்ருக்கோம். ஸோ 8 8 16 16 + 16 32 இந்த மாதிரி வந்து நம்ம போர் அடிக்கும் போது கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பவர் பட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. வாட்ச் வந்து ஆப்போட பேர் பண்ணுறேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஆப் இன்டர்ஃபேஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வாட்ச் வந்து நம்ம DA Fit அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்போடு தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம பேட்டரி எவ்வளோ % இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. வாட்சில் நம்ம பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு 5 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். ஸோ க்ளவுடு வாட்ச் ஃபேஸ் நம்ம பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து ஆப்பில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட வந்து சிங்க் ஆகிடும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபேஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ கூட வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். வாட்ச்க்கு வந்து எதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம இங்கேருந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வாட்சில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் இங்கேருந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து அலாம் இங்கேருந்தும் செட் பண்ணலாம். வாட்சில் வந்து நம்ம அலாம் வந்து செட் பண்ண முடியும். இந்த ஷட்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம வாட்சில் ஃபோனோட கேமரா வந்து வாட்சில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். வாட்சில் ஷட்டர் நீங்கள் இப்போ ரெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதர் ஃபீச்சர்ஸ்க்குள்ளே போனால் ஐடில் அலர்ட் இருக்குது, ரிமைண்டர்ஸ் டு மூவ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம்னா வாட்ச்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் டிடெக்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா இது வந்து நம்ம டைமும் செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வந்து 10 மினிட்ஸில் தான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஈஸியாக வந்து ஒரு 10 டேஸ் பேட்டரி லைஃப் வரும். 5 மினிட்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி இன்னும் கொஞ்சம் அதிகம் சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். உங்கள் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த ஆட்டோ லாக் இருக்குது 5 செகண்ட் 10 செகண்ட். இது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாட்டர் ரிமைண்டரும் வந்து இருக்குது. வாட்டர் ரிமைண்டர் கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இது. டைம் இன்டர்வலில் வந்து செட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸா இல்லை 90 மினிட்ஸா அப்படின்னு நான் 1.5 ஹவர் வந்து செட் பண்ணியிருக்கேன். அந்த ரிமைண்டர் எல்லாமே வந்து வாட்சில் கரெக்டாக நமக்கு நோட்டிஃபை பண்ணிடுது. லேடிஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் ரிமைண்டர் இருக்குது. இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம கூகுள் ஃபிட்டோட வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடக்கிறோமோ அந்த கோல் வந்து நம்ம இங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நடந்திருக்க ஸ்டெப் எல்லாத்தையும் எவ்வளோ நடந்திருக்கோன்ற மாதிரி வந்து நமக்கு காட்டும். ஸ்லீப் டேட்டா இருக்குது, ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட்டு, SpO2 வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அவுட்டோர் ரன்னிங் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த கேலண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, எவ்வளோ கேலரி பர்ன் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்கன்னு காட்டும். ஸோ ஸ்டெப் கவுண்ட்டு வச்சு தான் வந்து கிலோமீட்டர் வந்து அதை கால்குலேட் பண்ணோம். இதில் வந்து GPS கிடையாது. மற்றபடி எவ்வளோ நேரம் நம்ம அந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக நடந்திருக்குன்ற மாதிரி வந்து டீட்டெயிலாக காட்டும் இதில். ஸோ இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து நல்லாயிருக்கு. ஸ்டெப்போட அக்யூரேசி வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அரௌண்ட் ஒரு 70% வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும். மற்றபடி ஸ்லீப் டேட்டா இருக்குது. பார்த்தீங்களா ஸ்லீப் டேட்டா அதே கேலண்டரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கீங்கன்ற மாதிரி டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். 6.5 ஹவர்ஸ் வந்து தூங்கியிருக்கேன். அதுலேயே வந்து டீப் ஸ்லீப் எவ்வளோ, லைட் ஸ்லீப் எவ்வளோன்ற மாதிரி வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து டைம் வந்து கொடுத்துருது. ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து நம்மளுக்கு ஒன்று கொடுக்குது. அதுக்கப்புறமா வந்து ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஒரு 34 மினிட்ஸ் இருக்கதா சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்லீப் டேட்டா வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் நம்ம அங்கே செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா ஸோ அதுதான். ஸோ நம்ம ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி வந்து நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் ரேட் நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம்னா இப்போ கரண்ட் ஹார்ட் ரேட் வந்து இது செக் பண்ணி கொடுக்கும். பட் வாட்சோட பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. இன்னும் 9% தான் இருக்குது. ஸோ வாட்ச் நமக்கு வந்து அதுக்கப்புறமா ஃபுல் சார்ஜ் பண்ணது தான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆக போகுது. ஒரு ஈஸியாக வந்து 10 டேஸ் வந்து ஈஸியாக லாஸ்ட் ஆகும் வாட்ச். நடுவில் வந்து நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட அந்த ஆக்டிவிட்டி கூட வந்து இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாட்டமில் லுக் மோர் ட்ரைனிங் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னா காட்டும். இங்கே வந்து ஒரு 51 மினிட்ஸ் வந்து சைக்கிளிங் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் ஹார்ட் ரேட் 94 இருக்குது. கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா 250 கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சைக்கிளிங் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 18 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போயிருக்கோம். ஒரு 1340 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கும். எவ்வளோ ஸ்பீடில் நடந்திருக்கும், என்ன பேஸில் நடந்திருக்கும், கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. உங்களுக்கு டேட்டா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் போய்ட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஆப்பில் டேட்டா எப்படி சிங்க் பண்ணுறது அப்படின்னா ஃபோனில் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி வாட்சோட சிங்க் பண்ணிட்டீங்க, வாட்சோட பேர் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக வந்து சிங்க் ஆகிடும். இல்லைனா ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கூட வந்து சிங்க் ஆகிடும். டேட்டா சிங்கிங்கில் வந்து எந்த ப்ராப்ளமும்
ஃபோனில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கூட வந்து டேட்டா சிங்க் பண்ணிக்கலாம் ஃபோனோட பேர் பண்ணி. இல்லை ஃபோனோட கண்டினியூஸாக வந்து நீங்கள் வாட்சை பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். பட் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வாட்சில் பார்த்துக்கலாம். கால் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா கால் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வாட்சில் பார்த்துக்கலாம். வாட்ச் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாலுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஸ்லீப் ட்ராக்கிங்காக நைட்லாம் வந்து வியர் பண்ணியிருந்தேன். அந்த டைம் கூட எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பில்டு கம்ஃபர்ட் இதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. சார்ஜிங் டைம் வந்து நான் இனிஷியலாக வந்து வாட்ச் வந்ததுக்கப்புறமா சார்ஜ் பண்ணது தான். அரௌண்ட் ஒரு 1 hour ஆச்சு. பட் ஃபுல் சார்ஜ் 0 to 100 வரைக்கும் வந்து சார்ஜ் ஆகிறது எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 hours வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார்ஜிங் டைம் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பவர் பேங்க் எதாவது இருந்தீங்கன்னா பாருங்கள். இல்லைனா ஏதாச்சும் ஒரு 5 watt இல்லை 10 watt சார்ஜர் இருக்குன்னா அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்டோர் பிரைட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸில் நம்மளுக்கு இஷ்யூவே இல்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு 500 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. அவுட்டோரில் தாராளமாக வந்து யூஸ் பண்ண முடியுது. இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் லெவல்லே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. நீங்கள் ஹார்ட் ரேட் அந்த 5 minutesக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. நீங்கள் வந்து ஃபோனோட எப்போவுமே வந்து பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் யூசேஜ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா ஒரு 1 week வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரு நார்மல் கேஷுவல் யூசேஜ் அப்படின்னா வந்து ஒரு 10 days வரைக்கும் தாராளமாக வருது. என்ட்ரி லெவலில் ஒரு வாட்சை ட்ரை பண்ணணும், நார்மல் ஸ்டெப் கவுண்ட்டு இல்லை நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் யூசேஜ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவங்களதுலேயே வந்து Maxima Max Pro X1 இருக்குது. நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம் இந்த வாட்ச். இது கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளேயோட வரும். பட் இது வந்து ஒரு நல்ல வாட்ச் தான். இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல இம்ப்ரெசிவான பேட்டரி, ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு. பட் என்னென்னா இந்த 2 வாட்சோட ப்ரைஸிங் தான் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 2000 rupees அண்ட் 2000 பிலோ அப்படின்னா நீங்கள் புது மாடல் செக் பண்ணி பார்க்கலாம். பட்ஜெட் உங்களால் அப் பண்ண முடியும், ஆஃபரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 2500க்கு ஆஃபரில் வரும். 2500க்கு இந்த வாட்ச் கிடைக்குதுன்றப்போ வந்து இது செம ஒர்த்து. ஆஃபர் வர டைமில் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வந்து என்ன ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வாங்கலான்றது வந்து அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸில் வந்து ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைமில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் கம்பெனிலேருந்து இந்த வாட்ச்க்கு வந்து 1 year வாரண்டி இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த 1 yearக்குள்ளே ஏதாவது வாட்ச் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அந்த நம்பர் கால் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் லாக் பண்ணுறேன்னா 2 daysலேயே வந்து வாட்சை நம்மகிட்ட வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. 7 working daysல வந்து வாட்சை ரெடி பண்ணி நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஏதாவது ஒரு மைனர் இஷ்யூ அப்படின்னா வந்து வாட்சை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருந்ததுன்னா வாட்சை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. வாரண்டிக்கு இவங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது. இவங்க வந்து கொரியருக்கு ப்ளூ டாட் சர்வீஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. வாரண்டி டைமில் இஷ்யூ வந்ததுன்னா ப்ளூ டாட்லேருந்து வாட்ச் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்கள் யாராச்சும் வந்து மேக்ஸிமம் வாட்சஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குன்ற மறக்காம உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.